தேவன் நம்மை ஒரு தரிசனத்தோடு தான் அழைத்திருக்கிறார். அவருடைய நோக்கம் நம்ம ஏதோ பரலோகத்தில் கொண்டு சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்பது அல்ல. இந்த உலகத்திலேயே நம்மை அவர் விரும்புகிற அளவுக்கு பரிசுத்தம் பண்ணி, குற்றமற்றவர்களாக்கி, பழுதற்றவர்களாக்கி, பாவிகளுக்கு விலகினவர்களாக்கி, செம்மையானவர்களாக மாற்றுவதுதான் அவருடைய நோக்கம். இயேசு கிறிஸ்துவுக்கு இதைத்தான் செய்தார். அவர் பழுதற்றவராக இருந்தார் என்றால் இது தேவனுடைய செய்கை. மாசற்றவராக இருந்தார் என்றால் இது தேவனுடைய செய்கை. பாவியை நீதிமானாக்கும் தேவன் என்று அவர் தன்னை இதன் மூலம் நமக்கு அறிமுகம் பண்ணுகிறார். அவர் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமல்ல, பவுலுக்கு செய்தார், யோவானுக்கு செய்தார், பழைய ஏற்பாட்டில் யோசேப்புக்கு செய்தார், ஆபிரகாமுக்கு செய்தார், தாவீதுக்கு செய்தார். தேவன் மனுஷர்களை உருவாக்குகிறார் ஒரு தரிசனத்தோடு. எந்த வீடும் ஒரு மனுஷனால் கட்டப்படும். அந்த வீடு அந்த மனுஷனுடைய திறமையை, கனவை வெளிப்படுத்துகிறது. தாஜ்மஹால் ஷாஜஹானின் கனவை, அவனுடைய திறமையை, அவனுடைய செல்வ செழிப்பை வெளிப்படுத்துகிறது. அவனுடைய பிரயாசத்தை வெளிப்படுத்துகிறது. பணம் இருந்தால் மட்டும் எல்லாம் தாஜ்மஹால் கட்டிவிட முடியாது. அதற்கு ஒரு கனவு வேண்டும், பிரயாசம் வேண்டும். தேவனும் அப்படித்தான் மனுஷர்களை கட்டுகிறார். மோசே தேவனுடைய வீடெங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்றால் இது தேவனுடைய செயல். இது மோசேயை உருவாக்கின தேவன். மோசே என்ற ஒரு மனுஷனை கொண்டு முழு எகிப்தையும் கவிழ்த்து போட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் போஷித்து வந்த மோசே, அவனுடைய ஒரு வார்த்தைக்கு முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கட்டுப்பட்டு இருந்தார்கள். அவன் தேவனுக்கு கட்டுப்பட்டு இருந்தான். தேவனுக்கு அவன் கட்டுப்பட்டிருக்க, அவனுக்கு அந்த 40 லட்சம் ஜனங்களும் கட்டுப்பட்டு இருந்தார்கள். இதுதான் மோசே. தேவனுடைய வீடெங்கும் உண்மையிலனாக இருந்தான். இயேசு கிறிஸ்து இன்று பிதாவினுடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்றால் இது தேவனுடைய செயல். நான் உன் பிதா, இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், உன் சத்துருக்கள் எல்லோரையும் உன் பாதப்படியாக்கி போடுவேன் என்று சொன்ன தேவனுடைய செயல். அவருடைய சத்துருக்களான மாம்சம், இச்சை, இந்த உலகம் எல்லாவற்றையும் அவருக்கு பாதப்படியாக்கி போட்டதினால்தான் அவர் இன்று தேவனுடைய தற்ஸ்வரூபமாக, மகிமையின் பிரகாசமாக, தேவனுடைய மகிமையின் பிரகாசமாக 2000 வருடங்கள் ஆகியும் மரணத்தை கடந்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் அவரை அறியோம். என்று வந்தார், எப்படி செய்தார், என்ன செய்தார் என்று. ஆனால் இன்று அவர் பிழைத்திருக்கிறபடினாலே நாம் அவரை பற்றி பேசுகிறோம், அறிகிறோம். அதே போலத்தான் பவுலும் யோவானும் அவர்கள் மூப்பராக தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். சத்தியவான்களாக அவர்களை தேவன் உருவாக்கினார். அவர்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை போலவே அப்பழுக்கு ஒன்றும் இல்லை. நம்மை போன்ற மனுஷர்கள், தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷர்கள், அப்பழுக்கு ஒன்றும் இல்லை. செம்மையானவர்கள், பழுதில்லாதவர்கள், மாசற்றவர்கள். ஏதோ பரலோகம் என்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே வாசப்படியிலே தேவன் ஒரு சிலரை உள்ளே சேர்ப்பார், மற்றவங்களை வெளியே தள்ளிவிடுவார். இப்படித்தான் நாம் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறோம். இல்லை, அவரால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் தான் பரலோகத்திற்குள் செல்வார்கள், பழுதற்றவர்களாக. இப்படி எந்த வீடும் ஒரு மனுஷனாலே கட்டப்படும். இப்படி கட்டப்பட்ட மனுஷர்கள், பழுதற்ற மனுஷர்களாக கட்டப்பட்ட, சீரமைக்கப்பட்ட, செம்மையாக்கப்பட்ட, வடிவமைக்கப்பட்ட அழகான மனிதர்கள். ஒருவரை போல ஒருவர் இல்லை. தாவீதை போல ஆபிரகாம் கிடையாது, யோசேப்பை போல ஈசாக்கு கிடையாது. அவரவர்களுக்கு ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்தார். அந்த தரிசனத்தை தேடி பற்றி கொண்டு ஓடினார்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த தரிசனம், கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று நம்பினபடினாலே தன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தான். என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று வாழ்ந்தான். அதே போல யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தான். அந்த தரிசனம் நிறைவேறும் என்று தேடி அதற்காக பிரயாசப்பட்டான், காத்திருந்தான், பாடுகளை சகித்தான். தாவீதுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார், கர்த்தர் நல்லவர் என்று. அதனாலே அவன் வாழ்க்கை
நீதியாக மாறியது, இளைப்பாறுதலாக இருந்தது. சகல எதிரிகளையும் ஜெயித்தவனாக வாழ்நாள் முழுவதும் மகிமையாக வாழ்ந்தான். அவன் சுய புத்திக்கு இடமே கொடுக்கவில்லை. இவர்கள் யாவரும் அந்த தரிசனம் இவர்களுடைய சுய புத்தியை அழித்துவிட்டது. அவர்கள் தங்கள் சிந்தையின்படி வாழாமல் இந்த தரிசனம் கொடுக்கிற நம்பிக்கையை பற்றி கொண்டு அதையே மேன்மை பாராட்டி கொண்டு வாழ்ந்தார்கள். கர்த்தர் நல்லவன். அதையே மேன்மை பாராட்டி கொண்டு வாழ்ந்தார்கள். இதனால் இவர்கள் வாழ்க்கை ஜெயமாக இருந்தது, அமைதியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. தேவனால் உருவாக்கப்படுவதுதான் கிறிஸ்தவம். அவருடைய வாஞ்சை நமது வாஞ்சை அவர். நாம் இதை அறியாமல் நமது வாஞ்சை இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றாக இருக்கிறது. இதுதான் கேடு. இதுதான் நம்மை அழிக்கிறது. தேவனால் நாம் உருவாக்கப்படாதபடி நாம் எதையோ இந்த உலகத்தில் தேடிக்கொண்டு வாஞ்சித்து கொண்டு அடைய வேண்டும் என்று தவித்து கொண்டு இருக்கிறோம். என் பிள்ளைக்கு நோய் சுகமாயிடுச்சுன்னா எல்லாமே இனிமேல் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லை, வீடு ஒன்றுவா கட்டிட்டேன்னா இல்லை, என் கடன்லாம் நீங்கிடுச்சுன்னா இல்லை. இப்படி தான் நம்ம தப்பாக கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்கிட்டு தான் சரியாயிடுமா? இன்னொரு பிரச்சனை நம்ம மத்தியில் வந்து நிற்கும். நமக்கு ஒரு கனவு வேண்டும். தேவன் கொடுத்த அதே தரிசனம் வேண்டும். அவர் என்னை உருவாக்குகிறார். இந்த வீடு ஒரு மனுஷனால் உருவாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் தேவன். மோசேயை உண்டாக்கினவர் தேவன். யோசேப்பை உண்டாக்கினவர் தேவன். அவருடைய கரத்தின் கிரியைகளாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் என்று சொல்கிறார் பவுல். நமக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். இனி நீ இல்லை, கிறிஸ்துவை உனக்குள் படைத்திருக்கிறார். இது பவுல் நமக்கு கொடுத்த தரிசனம். ரோமர் நிருபத்தின் மூலமாக எபிரேயர் நமக்கு கொடுக்கிற தரிசனம், நான் உன் பிதா, நீ என் வலது வருஷத்தில் உட்கார், உன் சத்துருக்களை எல்லோரையும் உன் பாதப்படியாக்கி போடுவேன். இதை பற்றி கொண்டிருந்தோமானால் போதும். இது நமக்கு எல்லா விதத்திலையும் தைரியத்தை கொடுக்கிறது, தெளிவை கொடுக்கிறது, உறுதியை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. என்னை யாரும் ஜெயிக்க முடியாது, நீ சும்மா இரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. இப்படி தான் இவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க. நமக்கு கொடுத்த தரிசனம் நம்மை பழுதற்றவள் ஆக்கும், செம்மையானவள் ஆக்கும். இயேசு கிறிஸ்துவை போல, நாம் யோவானை போல, பேதுருவை போல, பவுலை போல பாவமே உன் கூரங்கே என்று சொல்லுவோம். நாம் சத்தியவான்களாக இருப்போம், சீர்படுத்தப்பட்டவர்களாக இருப்போம். அவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறார்கள். ஏதோ பாவம் மன்னிப்பு வாங்கி பரலோகத்துக்கு போகிற வாழ்க்கை இல்லை. இது தேவனாலே பூரணப்படுத்துகிற வாழ்க்கை, தேவனாலே செம்மைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவர் மாசற்றவர், பாவிகளுக்கு விலகினவர், பழுதற்றவர். இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுது. தேவனுடைய கிரியை இது. அவர் கொடுத்த தரிசனம் அவரை இவ்வளவாக மாற்றியது. இதுதாங்க நமக்கு வேணும். நாம் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நமக்குன்னு இந்த உலகத்தில் எதையோ சாதிக்கணும், அடையணும், தேடணும், பற்றணும், சரி பண்ணணும். 4 பேருக்கு முன்னாடி நான் இப்படி தான் இருக்கேன், இருந்துட்டு போட்டோம். அதை மாற்ற தான் முயற்சி பண்ணுறோம். ஏமாந்து போயிடுவாங்க. இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். கொடுத்த தரிசனத்தை விட்டுட்டோம், அதனால தான் இருதயம் கடினப்படுது. கொடுத்த தரிசனத்தை விடுறோம், மறக்கிறோம். அது கொடுக்குற நம்பிக்கை, அது கொடுக்குற தைரியம், அது கொடுக்குற தெளிவு, அது கொடுக்குற உறுதி நம்ம இருதயத்தில் என்றென்றைக்கும் இருக்கணும். அதை நாம் வேறொன்று இந்த உலகத்தில் தேடுறதுனால மறக்கடிக்கிறோம். இப்படி தாங்க நம்ம இருதயம் கடினப்பட்டு போகுது. தொல்லை, ஏக்கம், தவிப்பு, சஞ்சலம், நிம்மதி இல்லை. இது சரியில்லை. நம்ம சரியான பாதையில் போல, நம்முடைய சுய புத்திக்கு இதனால இடம் கொடுக்கிறோம். ஆதாம போல இது ஆபத்து, இது வேண்டாம். தேவன் கொடுக்கிற தரிசனத்தை பற்றி கொள்ளுங்க. அவர் உங்கள் பிதா. அவர் ஒரு கனவோடு உங்களை சிருஷ்டித்தார். அந்த கனவை அவர் நிறைவேற்றுவார். பாடுள்ள வழிகளினால்தான் இயேசு கிறிஸ்துவை பூரணப்படுத்தினார். நம்மையும் பாடுள்ள வழியினால்தான் பூரணப்படுத்த முடியும். நாம் அந்த வழியில் தான் போயாக வேண்டும். இதை மாற்ற முடியாது. மாற்ற முயற்சிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்ற முயற்சிக்கிறோம். வேண்டாம். அவர் பிரச்சனைகளை ஆண்டு நமக்கு பாதப்படியாக்கி போடுவார். நிறைய பிரச்சனைகளா, நிறைய படிக்கட்டுகள், உயர போய்கொண்டே இருக்கலாம். கொஞ்சம் பிரச்சனையா, கொஞ்சம்தான் மாறணும். நாம்
பூரணப்படணும்னா நிறைய பிரச்சனைகள் வேணும். ஆண்டவர் நம்மளை மாற்றுறதுக்காக தான் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. ஒரே தரிசனம் தான். இந்த உலகத்தில் நாம் சீர்பட வேண்டும். வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை சீர்படுத்துறதுக்காகத்தான் கொண்டு போய் வச்சார். அவர்கள் சீர்பட்ட பின்பு வாக்குத்தத்த தேசம்தான். தேவன் நம்ம சீர்படுத்துகிற பின்பு, பூரணப்படுத்தின பின்பு பரலோகம்தான். பூரணம் நமக்கு நிறைவேறக்கூடிய ஒன்று, வாய்க்கக்கூடிய ஒன்று. தேவன் அதை தர ஆயத்தமாக இருக்கிறார். நாம தான் அதை புறந்தள்ளுறோம். பணம், ஆசை வேண்டாம். உங்களுடைய தரிசனம் இந்த உலகத்தை குறித்து வேண்டாம். இந்த தரிசனத்தை ஏற்றுக்கோங்க. வெறும் பரலோகத்தையும் இந்த உலகத்தையும் கட்டிப்பிடிக்க முடியாது சேர்த்து. அதை தள்ளினா தான் இது கிடைக்கும். உங்கள் இருதயத்தை வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கடினப்படுத்தினது போல கடினப்படுத்தாதிருங்கள். சோதனை நாளிலே, எல்லா நாளிலையும் அவங்க கடினப்படுத்தலை, சோதனை நாளிலே கடினப்படுத்தினது போல. எல்லா நாளிலும் நல்லா தான் இருந்தாங்க. பிரச்சனைகள், ஆசைகள் அவங்க மனதில் வந்து அலம் மோதும்போது கடினப்படுத்திட்டாங்க. அவங்க கடினப்படுத்தின பின்பு அவங்களுக்கு இருக்கிற தரிசனம் போயிடுச்சு. வாக்குத்தத்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை மறந்துட்டாங்க. அன்றைய பொழுது, அன்றைய வாழ்க்கை, அன்றைய பிரச்சனை அதோட கட்டி புரண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதைத்தான் நம்ம செய்கிறோம், இதைத்தான் நம்ம செய்கிறோம். இதுதான் வேண்டான்னு நான் சொல்கிறேன். உங்கள் சுய புத்திக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவன் கொடுத்த தரிசனம் என்ன? நான் உன் சத்துருக்களை நான் உன் பாதப்படியாக்கி போடுவேன். அவர் செய்யட்டும், அவர் செய்யட்டும், அவர் ஆளட்டும். அவர் ஆண்டார்னா எல்லாத்தையும் சரியாயிடும். நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அவருக்கு இடம் கொடுப்போம். அவருக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு சொல்லி. நம்முடைய யோசனைகள் எல்லாம் வீண். நம்முடைய யோசனையின்படி வாழக்கூடாது. நம்முடைய யோசனைகள் அடங்கட்டும் தான். நீ என் வலது பரிசுத்தல் வந்து உட்கார். நீ ஒன்றுமே செய்யாத. வாயில் வரல வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் உனக்கு ஆபத்து நடக்காது. யூ ஆர் சேஃப். என் பாதப்படியில் இருக்கிற சகல அதிகாரமும் கர்த்தத்துவத்துக்கும் மேலான இடத்துல பிதாவின் வலது பாரசத்தில் நீ உட்கார்ந்துருக்க. ஒன்றுமே உன்னை தொடாது. பாதுகாப்பாக இருக்க. அவருக்கு தெரியும் ஏற்ற சமயத்தில் ஏற்ற விதத்தில் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அது வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டியது தான். நம்பிக்கையோட, தைரியத்தோட, சந்தோஷமா, மன நிறைவா, இந்த நம்பிக்கையும் அதனால வரக்கூடிய மேன்மை பாராட்டுலையும் எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிப்பேன். நான் சும்மா தான் இருப்பேன். இதான் மேன்மை பாராட்டுதல். கடைசி வரைக்கும் பிடிச்சிருந்தோம்னா நாமே அவருடைய வீடாக இருப்போம். கர்த்தர் நினைத்தபடி ஒரு யோசேப்பை உருவாக்கி விட்டார். அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அவன் அதை பற்றி கொண்டு அதன் பின்னாடியே போய் கொண்டிருந்தான். இப்போது யோசேப்பு மரணத்தை கடந்து பரலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சாதாரண மனுஷன், நம்மை போன்ற மனுஷன். அதே போலதான் ஆபிரகாம். அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். கர்த்தர் உண்மையுள்ளவர். அந்த தரிசனம் கொடுத்த தைரியத்திலே வாழ்ந்தான். வினோதமான காரியங்களை செய்தான். தேவன் சொன்னபடி எல்லாம் கீழ்ப்படிந்து நடந்தான். இதனாலே பூரணப்பட்ட மனுஷனாக தேவன் அவனை உருவாக்கி விட்டார். அவர் கொடுத்த தரிசனம் அவனை உருவாக்கி விட்டது. யோசேப்பு கொடுத்த தரிசனம் யோசேப்பை உருவாக்கி விட்டது. அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவும், அப்படித்தான் தாவீதும், அப்படித்தான் பவுலும் யோசேப்பும். இவர்கள் எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். நமக்கு முன்னோடிகள். மரணத்தை கடந்து இன்று பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார்கள். தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் பரலோகத்திற்குள் செல்ல முடியும் பழுதற்றவர்களாக. அவர் நம்மை நீதிமானாக்குகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். நம்மிடம் இருக்கிற அனைத்து சீர்கேடுகளையும் சீர்படுத்துகிறார், செம்மையாக்குகிறார். அவர் நோக்கம் நம்மை உருவாக்குவது. இந்த உலகத்திலே பாடுகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் நோக்கம் நம்மை பரலோகத்திற்கு தகுதியுள்ளவனாகும்படி சீர்படுத்துவதற்காக இந்த பாடுகளை அனுமதித்திருக்கிறார். இது நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நாம் உருவாக்கப்பட்டோமானால் ஏமாந்து போக மாட்டோம். பழுதற்றவர்களாக, மாசற்றவர்களாக இந்த உலகத்தில் என்றென்றைக்கும் ஜொலிப்போம். ஏமாந்து போகிறவர்கள் தான் கோடி 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 கணக்கான ஜனங்கள். உருவாக்கப்படுகிறவர்களோ வெகு சிலர் தான் இன்றும் நிற்கிறார்கள். ரொம்ப அபூர்வமானவர்கள் தான் உருவாக்கப்படுகிறார்கள். அதில் நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது என்றுதான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்கள் இருதயத்தை இந்த உலக காரியத்தினாலே கடினப்படுத்தாதிருங்கள்.